பிரியமானவர்களே, ஆபகுக் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போறோம். ஒரு நிமிஷம் ஜெபத்தோடு கேட்பீங்களா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். மகிழ்ச்சியா இருக்கணுமா வேண்டாமா, அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். கர்த்தர் ஏற்கனவே எல்லா மனுஷர்களும் மகிழ்ச்சியா வாழணுன்றதுக்காக தான் எல்லா நல் வழிகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் துர்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான ஜீவியம் செய்கிறவர்கள் வாழ்க்கையில இம்மி அளவும் மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே அந்த தவறை நம்ம செய்ய வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வாஞ்சிப்போம், ஆவலோடு கேட்போம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைமடியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து அந்த மகிழ்ச்சியால் நிரப்பும் அப்பா. எல்லாவித தடைகள் மாறட்டும். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.